வயநாடில் நிலை பெருகினால் மழையினால் 500,000 பேர் இறந்துட்டாங்க. அது நினைக்கும் போது மனம் நெஞ்சம் பதபதைக்குது. அது நான் இப்படி எடுத்துக்கொள்வது. அது கேள்வி அவன் என்ன சொன்னான்னா, ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல கண்ணன் சொன்னதை கேட்டான். அர்ஜுனன் இப்படிதான் பதபதைக்கிறான். இத்தனை 1000 பேர்களை கொன்று எனக்கு ராஜ்யம் வேண்டுமா? அது இதுல இயற்கை கொண்டுச்சு. இதுல போர்ல இவனை கொல்லணும், கொஞ்சம் பேரும் இவன் பண்ண இவன் கையால கொல்லணும். இத்தனை 1000 பேர் இத்தனை லட்சம் பேரை கொன்னு அது மேல போய் நான் ராஜ்யத்துல உட்காரணுமா? நினைச்சாலே மனசுலாம் பதபடிக்குது. அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அவர் தான் சொன்னாரு. இந்த உலகத்தை நிர்ணயிப்பது நீயோ? நீதான் அனைவரையும் கொள்கிறாயோ? நீதான் அனைவரையும் பிறக்க வைக்கிறாயோ? நீ கொல்லவில்லை என்றால் எவனும் சாக மாட்டானோ? இது உலகம் பூரா நிர்ணயிப்பது ஒருத்தன் இருக்கிறான் என்பது நீ அறிய மாட்டாயோ? அப்படின்னு சொன்னதுதான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணா. ஸோ எல்லாமே பிளான் படி சிஸ்டமேட்டிக்கா பக்காவா அது போயிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த பிளானை புரிஞ்சுக்கணும். ஏதோ உன் கையில இருக்கு, நீ நினைச்ச மாதிரி போகாது. எவ்ரிதிங் இந்த உலகத்தை நிர்ணயித்து ஒரு சக்தி தெளிவாக யாரை எங்க என்ன பண்ண ஒவ்வொரு அணுவும் செய்யும் போதும் அதுல ஒரு பிளான் படி ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கறதான் கண்ண சொல்றான். அதனால ஏதோ நீ தெரிஞ்சுதான் ஒண்ணு அழிய போகுது, நீ தான் ஒண்ணு ஆக்க போறேன்ட்டு அகங்காரம் சொல்லாது. அடுத்து என்ன சொல்றாருன்னா, இதுல நீ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, உன்னால ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் சொல்றாரு. அப்படிங்கிற வயநாடு நிகழ்ச்சியில அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா ஜாலி தான். அப்ப இந்த இடத்துல அவர் வரல, அதனால நம்ம இருக்கிறோம். அப்ப என்னால், என் முயற்சியினால், என் அறிவினால், என் மனதினால், என்னுடைய திறமையினால் நான் இங்க சாதிக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் முன்னேறுறேன், நான் தோத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே முட்டாள்தனம். அனைத்தும் ஒரு படத்துக்கு டைரக்ட் விஷயப்படி படம் ஓடிட்டு மூடிட்டு நடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுல நான் நினைச்சபடி படம் போகணும்னு ஒரு நடிகை நினைச்சா நான் முடியுமா? அடுத்த சீன் என்ன டைரக்ட் முடிவு பண்ணி வச்சிருக்கான், நீ ஒன்றும் முடிவு பண்ணல. இந்த சீனை நீ கரெக்டா விருப்பம் இல்லாம உன் ரோலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் இங்க வேலையை தவிர அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம். இங்க யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருக்குன்னா, எத்தனையோ ரிசார்ட் காலியாச்சு, பெரிய பெரிய கோடீஸ்வரம் ரிசார்ட்ல தங்கியிருக்கான். இதுல என்னன்னா, ரிசார்ட் ஒரு 4 ரிசார்ட் காணுமா? எவன் தங்கினான்ட்டு அந்த புக் எடுக்கணும்ல, ரெக்கார்டு எடுக்கணும்ல, இருக்கானா இல்லையான்னு தெரியல. வீட்டுல குளிச்சு வந்தானா குளிச்சு வரலையா, காலி ஆளு. அந்த மாதிரி அப்ப அவர் பெரிய பணக்காரங்கன்னா, அதிகாரத்தில் உள்ளவன்னா, காலமே ஒரு செகண்ட் தானே ரிசார்ட் காணுங்க, நீங்க ரிசார்ட் காண நான் காண யாருக்கா? அந்த அளவுக்கு ஒரு செகண்ட் கூட என் அகங்காரம் என்னை வாழ வைக்காது. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுனா இந்த நிகழ்ச்சி மூலியமா நான் கற்றுக்கிட்ட பாடம் ஒண்ணு. இரண்டாவது, சிஸ்டமேட்டிக்கா எல்லாம் பக்காவா நடந்துட்டு இருக்கு. இதுல ஏதோ ஒண்ணு போச்சு, ஏதோ ஒண்ணு தொலைஞ்சு போச்சு, சிஸ்டம் கோளாறுன்னு நினைக்க கூடாது. இப்ப ஒரு பெரிய பில்டிங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு போர்வெல் பக்கத்துல ஒரு பில்டிங் இடிச்சானுங்க. பர்பஸா ஒருத்தன் இடிக்கிறான் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னு. ஆனா அது பெரிய வேஸ்ட் தான். எத்தனை பேரோட லேபர் காஸ்ட் வேஸ்ட், எத்தனை பேரோட பணம் வேஸ்ட், எத்தனை டைம் வேஸ்ட் எல்லாம் இருக்கு. அது எல்லாம் இருந்தது வெடி வச்சு இடிச்சானுங்க. ஏன் இடிச்சான்? அதுல சம்திங் கோளாறா இருக்குன்னு இடிச்சான். ஸோ அதை ஈஸியா எடுத்துக்கணும். அதே மாதிரிதான் ஒரு சிஸ்டம் இந்த இடத்துல இப்படி வரணும் அப்படின்ட்டு தெளிவா பிளான் படி அது செல்கிறது. அந்த பிளான் படி செல்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கிறணும். இந்த பிளான்ல நானும் அடக்கம். இதுல நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஆறு போற போக்குல நான் ஒரு கட்டையாக கோவிட் ஃப்ளோல அகங்காரம் இல்லாமல் அதை கடந்து போகணும். என்ன வேணா, எப்ப வேணா, எப்படி வேணா நடக்கலாம் அப்படிங்கிறதுனா நிதர்சன உண்மை. அந்த உண்மையை நாம இங்க என்னதான் படிச்சாலும் பக்கத்துல நமக்கு நடக்கும்போது அந்த இப்ப பதபதைக்குல இதுவே சுடுகாட்டு ஞானம் தான். எத்தனை நாளைக்கு? ஒரு வாரம் நியூஸ் பூரா போடுவான். அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் வந்துச்சுன்னா இது எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி இந்த சாவு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபீல் வரும். அது வேற லெவல் ஃபீல். இப்ப
நான் வந்து எங்கள் அம்மா பாடி பார்த்தோன்னே ஓ இவ்வளோதான் நம்மளும் இப்படிதான் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. அது கடைசி வரைக்கும் இருக்கணும்ல. அது இல்லைன்னா காலி கூட பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க புருஷன் வந்து அவர் மடியில தான் உயிர் எடுத்து விளக்குறாரு. உடனே தோணித்தான் இவ்வளவுதான லைஃப். அந்த செகண்ட்ல இருந்தது அவளோட அதோட காலி. ஒரு வாரம் கழிச்சு எப்பயும் போல திட்டுறோம், கோவப்படுறோம், அடிச்சு தூள் கிளப்புறோம், திருப்பி கேள்வி கேட்கணும், மனசு அடைஞ்சிறதுக்கு என்ன பண்ணணும்ட்டு. அது நினைவு இருந்துச்சுன்னா ஏன் வந்து கேள்வி கேட்கணும். அது சுடுகாட்டு ஞானமாயிருது. நீங்க வந்து சக்தி பாட் தீட்சைம்பாங்க. குரு வந்து தீட்சை கொடுத்த உடனே அவன் வந்து ஒரு செகண்ட் சமாளிச்சுவன் போவான். நிஜமாவே சக்தி பாட் தீட்சை அதுதான் நிரந்தரம்னு சொல்லிட்டு அதை புடிச்சு போயிட்டே இருக்கணும். அவன் சிஷ்யன் அப்படின்ட்டு அது வந்து இந்த சுடுகாட்டு ஞானம் மாதிரி இங்கிட்டு வேற ஏதாவது வந்தவன அதை மறந்துட்டோம்னா ஜாலி. அப்ப அந்த வினாடியில் நான் உணர்ந்ததை மறக்காமல் இருக்க வேண்டும். இப்ப ஒண்ணு மனம் பதபதைக்கிறதுல ஒரு லட்சணம் எடுத்துட்டு அம்மா நமக்கு ஈகோ இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க புருஷன் என்ன பண்ணா போனா வர்றான், அவரை நம்ம பையன் எங்க போறான், ஸ்கூலுக்கு போலையே, அது போலையே, பொண்ணு இப்படி இருக்காளே, மாமியார் வந்து டீ போட்டு போயிடுறாங்களே அப்படிலாம் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இங்க வந்து எல்லாம் சிஸ்டம் படி நடக்குது. நான் கோவிட் ஃப்ளோல என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, எதையும் மாற்ற முடியாது, என்னையே மாற்ற முடியாது, உலகத்தையும் மாற்ற முடியாது அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிட்டு ஒரு உணர்வை ஸ்ட்ராங்காக ஆழமாக படிச்சிடணும். வேற ஏதோ உணர்வுலாம் படிச்சிடலாம். இந்த வெறுப்புணர்வு உள்ள போயிடும். அவன் பகைவன் எவ்வளவு திரும்பினாலும் இந்த வெறுப்புணர்வு தான் வெளியே வரும். அவனை ரெகனைஸே பண்றது இல்லை, அது உள்ள போயிடுது. அந்த மாதிரி இந்த உணர்வு உள்ள போகணும், அது போகக்கூடாது, இது போகணும். ஒரு ரியலைசேஷன் ப்ராசஸ் இது உள்ள ஸ்ட்ராங்கா போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அதுதான் அது டீச்ச மாதிரி உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஞானியாவே ஆயிடுங்க. இந்த புத்தருக்கு ஒரு செகண்ட் தானே எல்லாம் பார்த்தாங்க ஞானி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி இதோட ஞானி ஆயிடலாம் நீங்க. ஆனா பதப்பறிக்குது. அடுத்து அங்கிட்டு ஒரு குத்துப்பாட்டு டான்ஸ் போட்டோம்னா இதை மறந்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஐயோ அப்படின்ட்டு இப்படி போனோம்னா அது லைக். அப்ப மறுபடியும் இன்னொன்று நடக்கும். இப்படிதான் பல ஜென்மல. ஏன்னா பயனாடு மாதிரி இப்போ ஒரு ஜென்மத்தில் நம்மளும் சேர்ந்து போயிட்டு தான் வந்திருப்போம். அப்ப நினைச்சிருப்போம். இப்ப நினைக்கிறோம்னா நினைக்கிறது இல்லை, அது உள்ள இருக்கு. அதுதான் இப்ப பதப்படைக்குது. அது பார்த்த உடனே ஏன்னா ஒரு காலத்துல போயிருப்பான். அந்த போனப்போ ஒன்று யோசிச்சிருப்போம்ல, வரும்போதே குழந்தை வரும்போதே கையை காலையில இடிச்சிட்டு மூடிட்டு தான் வருமா. ஏன்னா ஆசைப்படக்கூடாதுன்னு அவ்வளவு தெளிவா இருக்கான். வந்தவொடனே என் கையை எடுத்து விட்டா எல்லாம் மறந்து போச்சு சுடுகாட்டுங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம பார்த்துக்கிட்டா அது வந்து சூப்பரா யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த உணர்வை. புரிஞ்சதா?